எந்த கனெக்ஷனும் கிடையாது. இந்த ரவுட்டர் யூபிஎஸ்லேருந்து தான் அது ரன் ஆகுது. இந்த பார்த்தீங்களா, தெரியுதா? ரைட் எடுத்து பாருங்கள். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த வைஃபை ரவுட்டர் யூபிஎஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. இதை எப்படி செய்யறதுன்ட்டு சிம்பிளாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதனுடைய நிறை குறை, இது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாத்தையுமே நான் வீடியோ கடைசியில் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினி ரவுட்டர் யூபிஎஸ் செய்யறதுக்கு நமக்கு யூனிக்ல இருக்க பொருட்களே போதும். பேட்டரியை உள்ள வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், 2 மேல் டிசி சாக்கெட், ஃபீமேல் ஜாக் 2, இது பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன், டயோட் 2, இது 1K ரெசிஸ்டர், கொஞ்சமா LED லைட்டு, DC to DC பக் கன்வெர்ட்டர். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த பேட்டரி பேக். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரீனில் போடுவேன், அதை பார்த்து நீங்கள் இந்த பேட்டரி பேக் ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பாக்ஸில் இந்த பட்டனு டிசி சாக்கெட்லாம் உட்கார்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த 1K ரெசிஸ்டரை இந்த DC ஃபீமேல் ஜாக் பாசிட்டிவ்ல வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த LED லைட்டில் பாசிட்டிவ் சைடு இந்த ரெசிஸ்டரில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக நம்ம டேரெக்டாக நெகட்டிவில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு சால்டரிங் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே இதை உள்ளே விட்டு இந்த பக்கம் இது போல் வச்சு மாட்டிடலாம். இதுக்கான ஸ்க்ரூவை போட்டு இதை மாட்டிட வேண்டியதான். இந்த லைட்டை இதுக்குள்ளே வச்சு திணிச்சு விட்டுற வேண்டியதான். இது நமக்கு ஸ்விட்சுக்கான ஹோல். இதில் நம்ம ஸ்விட்சை வச்சு மாட்டிடலாம். இந்த ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த டிசி சாக்கெட்டை நம்ம இதில் மாட்டிடலாம். சிம்பிளாக ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதில் 3 சைடு இடிக்காத மாதிரி நம்ம பேட்டரியை சென்டராக வச்சு இதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, வோல்டேஜை நமக்கு உள்ளே மட்டும்தான் அனுப்பும், திரும்ப வெளியே அனுப்பாது. இந்த மார்க் போட்டிருக்க சைடு மட்டும்தான் உள்ளே அனுப்பும், திரும்ப வெளியே அனுப்பாது. இதில் நம்ம பேட்டரியில் பாசிட்டிவ் சைடு வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஒயரை நம்ம பேட்டரியில் நெகட்டிவில் வச்சு சால்டரிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக கொண்டு போய் இங்கே நம்ம பல்பில் நெகட்டிவ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த டிசி பக் கன்வெர்ட்டரில் இன்புட்டில் 2 ஒயர், அவுட்புட்டில் 2 ஒயர் வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன். இன்புட்டை நம்ம டேரெக்டாக அப்படி பேட்டரியில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். பேட்டரியில் நெகட்டிவில் மட்டும் நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஒயரை சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். இப்போ நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்புட்டில் நம்ம டேரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் ஒயரை பிரித்து நம்ம சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ண உடனே நமக்கு இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பக் கன்வெர்ட்டரில் நம்ம வோல்டேஜ் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மல்டிமீட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக 12 வோல்ட் செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த பக் கன்வெர்ட்டர்லேருந்து வர்ற அவுட்புட்டை தூக்கி டேரெக்டாக நம்ம மல்டிமீட்டரில் இந்த 2 போர்ட்லையும் சொருவியாச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன இந்த நாபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது, இதில் ஒரு சின்ன நாப் மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் அட்ஜஸ்ட் ஆகும். அதை நம்ம கரெக்டாக ஒரு 11.5 இல்லை 12 வோல்ட்டுக்கு செட் பண்ணால் போதுமானது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ரவுட்டரும் 12 வோல்ட் தான் இருக்கும். ஒரு சில ரவுட்டர் 9 வோல்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் எல்லா ரவுட்டருமே 12 வோல்ட்டில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 10.35 இருக்குல்ல, இதை நம்ம டைட் பண்ண நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 10 வோல்ட் 11.5 வோல்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இதில் நான் இன்புட் சப்ளை கொடுத்துக்கிறேன். இன்புட் சப்ளை கொடுத்தா நமக்கு இங்கே லைட் எரியுதா, க்ரீன் லைட் எரியுதா. இப்போ நமக்கு எத்தனை வோல்ட் வருது இருக்குது. இப்போ நம்ம டைட் பண்ணி பார்க்கலாம் அது இன்க்ரீஸ் ஆகுதான்ட்டு. இந்த பக் கன்வெர்ட்டர் நமக்கு ஒழுங்காக வோல்டேஜ் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வேறு ஒரு பக் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் இதில் இருக்க இன்புட்ஸ்லாம் இதில் மாற்றிக்கிறேன். நமக்கு இந்த பக் கன்வெர்ட்டரில் பிரச்சனை இல்லை, நமக்கு வோல்டேஜில் ஏதோ பிரச்சனை இருக்குது. என்னென்னா டைட் பண்ண வோல்டேஜ் ஏறுது. ஆனால் அந்த 10.38 அதுக்கு மேலே நமக்கு வோல்டேஜ் ஏற மாட்டேங்குது. இது என்னன்னு தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த 10.3 வோல்ட்டை வச்சே நமக்கு ரவுட்டர் ரன் ஆகும். இன்னொன்று சார்ஜ் பேட்டரியில் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படியே வச்சு பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ நாப் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 12 வோல்ட் வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி வோல்டேஜ் கம்மியாக கொடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஹீட் ஆகுறதுனால நம்ம கொஞ்சம் லாங் லைஃப் ஒரு ரவுட்டர் சீக்கிரமே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 12 வோல்ட் ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த பக் கன்வெர்ட்டரில்
இருந்து வர்ற அவுட்புட்டை ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த டிசி ஃபீமேல் ஜாக்கில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து அவுட்புட் மட்டும் போகிற மாதிரி திரும்ப இன்புட் வராத மாதிரி ஒரு டயோடு வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் சைடில் மட்டும். இதில் நம்ம பாசிட்டிவையும் இதில் நம்ம நெகட்டிவையும் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். பக்காவாக ஃபுல்லாக சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய டயக்ராம் வேணால் நான் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லை பிடிஎஃப் ஆகுது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து இந்த பக் கன்வெர்ட்டரை அந்த சைடில் ஓரத்தில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சுது. நம்மளுடைய ரவுட்டர் யூபிஎஸ் வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து இந்த ரவுட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்கு பின்னாடி நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். பின்னாடி ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். லைட் எரியுதா? அதே போல் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நமக்கு வந்து லைட் எரியுது பாருங்கள். எந்த கனெக்ஷனும் கிடையாது. இந்த ரவுட்டர் யூபிஎஸ்லேருந்து தான் அது ரன் ஆகுது. இந்த பார்த்தீங்களா, தெரியுதா? லைட் எரியுது பாருங்கள். பவர் ஆன் ஆனதுக்கும் ரெண்டு பேண்டு ஒய்ஃபையும் ஆன் ஆகிடுச்சு. இந்த ரவுட்டர் யூபிஎஸ்லேருந்து ரன் ஆகுது. இப்போ நான் அதை ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேயும் ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணால் இப்போ அதில் நான் வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குறேன். பவர் சப்ளை கொடுத்தோடனே க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயும் நமக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஆட்டோ ஸ்விட்சிங் அப்படிங்கிற ஃபியூச்சர்லாம் கிடையாது. இது நமக்கு சிம்பிளாக இருக்கிற கான்ஸ்டண்ட்டான பவரை வந்து சேம் சார்ஜும் ஆகுது, டிஸ்சார்ஜும் ஆகுது, அவ்வளோதான். இதில் வந்து ஆட்டோ ஸ்விட்சிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரும் கிடையாது. சிம்பிளான கான்செப்டில் தான் நம்ம வந்து அதை வந்து செஞ்சுருக்கோம். பிடுங்கினாலும் நமக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் அப்படியே வந்து நமக்கு ரவுட்டர் ஆன்லேயே தான் இருக்குது. மாட்டினோம்னாலும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, கலட்டினோம்னாலும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதை செஞ்சுட்டு இது ஒர்க் ஆகுமா வெடிச்சிருமா அந்த பயத்திலே தான் நான் வந்து போட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் ஏறிச்சு கண்டினியூஸாக. ஒரு 3/4 மணி நேரம் நான் அதை வந்து ரன் பண்ணி பார்த்தேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு டைம் இல்லை. பேக்கப்னு வரையில் நமக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல குவாலிட்டியில் புது பேட்டரி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்டிருக்கிறது பழைய லேப்டாப் பேட்டரி. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் பேக்கப் கம்மியாக தான் வரும். ஒரு எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் இந்த பேக்கப்பு. இன்னொன்று இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா 10.3 வோல்ட் என்னமோ தான் நம்மளால வந்து செட் பண்ண முடிஞ்சுது. நம்ம 12 வோல்ட் செட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ரவுட்டரும் ஹீட் ஆகாது, இதில் உள்ள வச்சிருக்க அந்த பக் கன்வெர்ட்டரும் ஹீட் ஆகாது. நமக்கு வோல்டேஜ் குறைய 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 உள்ள இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் ஹீட் ஆகும். அப்போ என்ன ஆகும், உள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றா அடி வாங்கும். உள்ள வச்சிருக்க அந்த டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் வந்து முதல்ல அடி வாங்கிடும். வோல்டேஜ் குறைய 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 அது ஓவர் ஹீட் ஆகி பக் கன்வெர்ட்டர் வந்து முதல்ல அடி வாங்கிடும். இதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய டிராபேக். இதில் ஆட்டோ ஸ்விட்சிங் அந்த மாதிரி எந்த ஃபியூச்சரும் கிடையாது. கான்ஸ்டன்டான வோல்டேஜ் தான். சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகும், மற்றபடி ஆல்வேஸ் டிஸ்சார்ஜிங்கில் தான் இருக்கும். இதுக்கான செலவுன்னு பார்க்கும்போது உள்ளே இருக்க பேட்டரி வந்து பழைய லேப்டாப் பேட்டரி தான். சும்மா தோராயமாக ஒரு 200 ரூபா வச்சுக்கலாம். ஏன்னா குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகும்போது தான் அதனுடைய விலையும் மாறும். டூப்ளிகேட் பேட்டரி வந்து நமக்கு 60 ரூபா 50 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். நான் ஒரு பேட்டரி வச்சிருக்கேன் டூப்ளிகேட் பேட்டரி. இது வந்து 4300 mAh. இது வந்து டூப்ளிகேட் பேட்டரி. ஒரிஜினல் பேட்டரி வந்து 2500 mAhக்கு மேலே வராதான். இது வந்து 4300 mAh. இந்த பேட்டரி நான் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பேட்டரி. ஆனால் ஒரிஜினல் பேட்டரி வந்து ஒரு பேட்டரியே வந்து 180 ரூபால இருந்து 200 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரிஜினல் பேட்டரிக்கு போகும்போது நம்ம உள்ள வைக்கணும் பார்த்தீங்களா பிஎம்எஸ் போர்டு, அது வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். இந்த பேட்டரியை நான் யூஸ் பண்ணி இந்த பிஎம்எஸ் போர்டு வந்து என்னை படுத்தி எடுத்துருச்சு. ஏன்னா இந்த பேட்டரியை வந்து நான் வந்து 6 பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒழுங்கா சார்ஜும் ஆக மாட்டேங்குது, டிஸ்சார்ஜும் ஆக மாட்டேங்குது. நம்ம இந்த பேட்டரியை யூஸ் பண்ணும்போது வெறும் 8 வோல்ட் தான் அவுட்புட் வருது, 12 வோல்ட் வர மாட்டேங்குது. அந்த பிஎம்எஸ் வந்து இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. ஆனால் இப்போ நான் உள்ள போட்டிருக்க லேப்டாப் பேட்டரி வந்து கரெக்டாக தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. பழைய இதுக்கான செலவுன்னு நமக்கு பார்க்கும்போது இந்த மேலே போட்டிருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம். பேட்டரி ஒரு பழைய பேட்டரி தான், லேப்டாப் பேட்டரி தான், தோராயமாக ஒரு 200 ரூபா வச்சுக்கலாம். பிஎம்எஸ் போர்டு வந்து ஒரு 130. இந்த எல்இடி பல்பு, ரெஜிஸ்டர், டயோடு, அந்த ஃபீமேல் ஜாக்கு, மேல் ஜாக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 100 ரூபா வச்சுக்கலாம். இந்த சால்டரிங் பண்ணது ஒயரு அதெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா. இதனுடைய டோட்டல் காஸ்ட்னு பார்க்கும்போது 530 ரூபா செலவாயிருக்கு. சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உள்ள வந்து பேட்டரி இருக்கு, நம்ம கண்டினியூஸா சார்ஜ் போடுறோம். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பா 530 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சுட்டு ஓகே தான்.
ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து வைஃபை ரவுட்டருக்கு யூபிஎஸ் ஆன்லைனில் வாங்க போனால் குறைஞ்சது ஒரு 1300 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அதுக்கு மேலே வாங்கினா தான் நல்லாவும் இருக்கும், பேக்கப்பும் நல்லா வரும். இது நமக்கு வந்து வெறும் 530 ரூபா தான் செலவாயிருக்கு. அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். அது ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கண்டினியூஸாகவும் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து அடிவாங்க வாய்ப்பு அதிகம். இதை நம்ம பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும். யூபிஎஸ் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்க காம்போனன்ட் சீக்கிரமே அடி வாங்கிடும். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு இதை வச்சுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.